அகைசால் பெரியோரே, போர்க்குதிரை பற்றி பைபிளின் பழமொழி ஆகமம் 21:31 கூறுகின்றது. குதிரைப்படையை தயார் பண்ணு, ஆனால் வெற்றியோ கடவுளால் வரும். பொருள் என்ன தெரியுமா? குதிரையை பரிபூர்ணமாய் நம்பிவிடாதே, ஏனெனில் பல்வேறு வகையிலே அது உன்னை காலை வாரிவிடும். உதாரணமாக, தானாகவே இடைவெளியிலே அது இறந்து விடலாம். அப்படித்தான் மாவீரன் அலெக்சாண்டரது குதிரை தட்சசீலம் நதியின் மேற்கு கரையிலே இறந்தது, நம் நாட்டிலே கிமு 326ஆம் ஆண்டிலே. புச்சேஃபலஸ் என்ற அந்த குதிரையின் பெயராலேயே புச்சேஃபாலா என்று அந்த இடத்திற்கு பெயரிட்டான் அலெக்சாண்டர். திமிர் பிடித்து ஒரு துள்ளி படை வீரனை தள்ளிவிட்டு ஓடிவிடும் குதிரை. அதைத்தான் வள்ளுவர் படம் பிடிக்கின்றார் 814ஆம் குறளிலே, அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா என்று. ஏன், தமிழ் பழமொழியே உள்ளதே, குதிரை பாகனை வீழ்த்திவிட்டு குழியும் பறித்ததாம். அல்லது அடுத்த வழி, குதிரையை எதிரி கொண்டு விடுவான் போர்க்களத்திலே. அப்படித்தான் நடந்தது ஷேக்ஸ்பியரது நாடகத்திலே வரும் 3ஆம் ரிச்சர்ட் என்ற மன்னனுக்கு. போர்ஸ்வர்த் ஃபீல்டு என்ற போரிலே குதிரை இறந்து விட்டது. காலால் நடந்து வருகின்றான் மன்னன். இத்தாலிய பழமொழியே உள்ளது, இல் சுபர்போ வா ஆ கவால்லோ ஏ தோர்னா ஆ பியதி. பொருள், அகந்தை உள்ளவன் குதிரையில் போனான் மேட்டிமையோடு, திரும்பும் போதோ பரிதாபமாக வருகின்றான் கால்நடையாக. ரிச்சர்ட் மன்னனும் அப்படித்தான் அலறுகின்றான், யாராவது எனக்கு ஒரு குதிரை தாருங்கள், நாட்டையே வேண்டுமானாலும் தருகின்றேன் என்று. A horse, my kingdom for a horse. ரிச்சர்ட் III, அங்கம் 5, காட்சி 4. ஆகவேதான் பைபிளிலே ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் எல்லா இனத்தாரிலும் கொஞ்சமாகவே இருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுக்காக நான் போராடுவேன். இணைச்சட்டம் 4:27, விடுதலை பயணம் 14:4. ஆக வெற்றி வருவது படைபலத்தால் அல்ல, கடவுளின் பலத்தால். இந்து மக்களின் பாணியிலே சொல்வதாக இருந்தால், சொந்த பலம் அல்ல, கந்தப்பலம். ஆம், ஆண்டவனையே நம்புவோம், ஈடேற்றம் பெறுவோம்.